ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருகூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் பிறரிடம் அன்பாகவும் கனிவாகவும் இனிமையாகவும் பேசுங்கள். மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. நான் சொல்வதை கடைபிடிக்க வைப்பதும் நான்தான், கடைபிடிக்க வைக்காமல் செய்வதும் நான்தான். உன் வினை தீர வேண்டுமானால் நான் சொல்வதை முழுமையாக புரிந்து அதன்படி நடக்கும் விடாமுயற்சி உன்னிடம் வேண்டும். எல்லாவற்றையும் துறந்து காட்டிற்கு போய் நீ உட்கார்ந்தாலும் மிருகம் உன்னை விடாது. ஆள் போன்று ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருவண்ணாமலை மாவட்டம் காமராஜ் நகர் மற்றும் சந்தை புதுப்பாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். வெளியில் வந்து எனக்கு ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. அம்மா ஒரு வார்த்தை பேசினா உங்களுக்கு என்னம்மா குறைஞ்சி போயிடும், உங்களுக்கு உங்களை நம்பி தானம்மா ஓடி வந்தோம் நாங்கள். இப்போ என் ஹஸ்பண்ட் வெளில வந்தோடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு நீ தான் சொன்ன வந்து அம்மா கிட்ட கேட்டால் அம்மா வந்து எதாவது சொல்லுவாங்க, அம்மா வந்து இத்தனை தடவை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, இப்போ பாரு ஒன்றுமே சொல்ல அப்படின்னா அவ்வளோதான், எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து போகாது, அப்படியே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் அப்படி இல்லை, அப்படி எனக்கு அதுக்கு மேலே எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுது. அப்படி வெளியில் ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து கார் ஏறணும், அம்மாவுடைய அந்த பெரிய படம் வந்து அங்கே வெளியில் இருக்கிறத பார்த்துட்டு அப்படி நான் நின்றுட்டு எனக்கு கண்ணெல்லாம் ஃபுல்லாக அப்படி அழுதுகிட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அம்மா உங்களுக்கு வந்து தெரியாதம்மா நாங்கள் எதுக்கு ஏங்குறோன்னு, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால், நீங்கள் ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதோடு வந்துட போகிறோம், அது கூட உங்களால் சொல்ல முடியாதம்மா, ஏம்மா அந்தளவுக்கு கூட வந்து எங்களுக்கு வந்து அந்த இது கிடையாதான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே அப்படி நான் இதெல்லாம் மனசில் தான் நினைக்கிறேன். மனசில் நினச்சிக்கிட்டு கண்ணில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. நம்ம அந்த ஸ்பீக்கரில் வந்து அம்மா பாடல்கள் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டு ஆரம்பிக்குது. அதில் வந்து மந்திர புன்னகை வீசம்மா, பங்காரம்மா, பதமா, மௌனத்தை கலைத்தே பேசிடம்மா, ஒரு வார்த்தையே இதமா, தாயே உன் பார்வையே மன நோய்க்கு மருத்துவமா, அடுத்த லைனு. அப்புறம் நினச்சிக்கிட்டேன் அம்மா எப்போவுமே ஹஸ்பண்ட்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ஒன்றும் இல்லை, நீயா இது பண்ணிக்காத, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ பயப்படாதுன்னு. நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லுவேன், உங்கள் மனசில் தான் ப்ராப்ளம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து முதல்ல அம்மா சொன்னதை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் மனசில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறது தான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு. அது வந்து தாயே உன் பார்வையே மன நோய்க்கு மருத்துவமா. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அம்மா நீங்கள் உங்கள் பார்வையே என்னோட நோய்க்கு, என் கணவரோட நோய்க்கு உன் பார்வை தான் மருத்துவம்னு உனக்கு தெரியும், எனக்கு அது தெரியல. நான் உன் வார்த்தையை தான் மருத்துவமாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன் பார்வை மருத்துவம்னு உனக்கு தெரிஞ்சதுனால நீ எங்களுக்கு பார்வையால் அந்த நோயை நீ தீர்த்துட்ட. ஆனால் அது எனக்கு புரியலை. ஆனால் நான் வெளியில் வந்தோடனே அந்த பாட்டு முடிஞ்ச அடுத்த பாட்டு ஆரம்பிக்குது இது. ஸோ இதில் அம்மா இப்படி நமக்கு எப்படி அம்மா வந்து நம்மக்கிட்ட பேசலை, நம்மளை பார்க்கல, நம்மக்கிட்ட அம்மா வந்து பதில் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு வழியில் நமக்கு வந்து அம்மாவுடைய இதை விட எனக்கு எப்படி புரிய வச்சுருப்பாங்க நம்ம தெரியல. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதோட
அப்போது அதெல்லாம் வந்து எனக்கு அந்த மாதிரி அப்போவுமே அம்மா வந்து பேசலைனாலும், அப்புறம் முன்னாடிலாம் அம்மா பேசலை, அம்மா மௌனம்னா ஒரு மாதிரி ரொம்ப மனசு என்ன இந்த அம்மா பேசவே இல்லையே நமக்கு பாத பூஜையில் அப்படின்னு இருக்கும். ஆனால் அம்மா இப்படி வந்து வெளியில் வந்தோடனே பதில் கொடுத்துருவாங்க. இல்லை ஏதோ ஒரு நம்ம அந்த நேரம் எடுத்து ஒரு சக்தி ஒளி படிப்போம், அதில் நமக்கான பதில் கொடுப்பாங்க. இப்படிலாம் அம்மா பழக்கி வச்சுட்டாங்க. அம்மா பேசலைன்னாலும் அம்மா பதில் கொடுத்துருவாங்க, அம்மா நம்ம கூட இருக்காங்க அப்படின்றதெல்லாம். இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு ஆஃபீஸில் இப்படி தான் ஒரு இது இருந்துச்சு. நான் ரொம்ப பயப்பட்டுட்டு இருந்தேன். அப்போது நான் நினச்சேன், அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, நான் எப்படி அதை செய்ய போகிறேன்னு தெரியல. ஆனால் நான் செய்ய போகிறது இல்லைம்மா அது எதையுமே, எனக்கு நீங்கள் தான் செய்ய போகிறீங்க, நீங்கள் தான் வரணும், நான் செய்ய மாட்டேன் எதுவுமே. ஆனால் நீங்கள் செய்யணும், ஆனால் நீங்கள் தான் செய்கிறீங்கன்றது எனக்கு புரியணும், அது வந்து நீங்கள் எனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் காலையிலேருந்து அதுதான். ஏன்னா வரிசையாக அடுத்து நம்ம டர்ன் வரப்போகுது. ஸோ நமக்கு வந்து நம்மளை கூப்பிடும்போது அம்மா செய்ய போகிறாங்க, இதை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ என் டர்ன் வரும்னு எனக்கே தெரியாது. ஏன்னா அவங்க வரிசையாக ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க, அடுத்தது என்னோட டர்ன். அப்போ நான் இன்னொருத்தருடைய கேபினில் உட்காந்துருக்கேன். அங்கே எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தங்க கலீக் வந்துட்டு, மேடம் இதில் ஒரு சைன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பர்ஸ் திறக்கிறேன். எப்போவுமே அம்மா படம், அம்மா விபூதி, அம்மா இது எல்லாமே பர்ஸில் இருக்கும். அது எதுவும் எனக்கு ஞாபகமும் இல்லை. நான் ஜஸ்ட் பர்ஸ் திறக்கிறேன் பென் எடுக்கிறதுக்கு. ஸோ பென் எடுக்கும்போது எனக்கு வந்து அம்மாவோட விபூதி வாசனை அப்படியே, ஏன்னா நான் அது வரைக்கும் நான் அது யோசிக்கவும் இல்லை, அந்த இதில் நான் விபூதி வச்சுருக்கேன்னு தெரியாது. ஸோ நான் பென் எடுக்கிறேன், எனக்கு அப்படியே அந்த விபூதி வாசனை வரும்போது எனக்கு டக்குன்னு அம்மா இங்கே எதுக்கு வந்திருக்காங்க இப்போ பக்கத்தில் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட். அம்மா வந்துட்டாங்க இங்கே, அப்போ அம்மா நம்ம கூட இருக்காங்க, இங்கே பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு உடனே எனக்கு அடுத்த செகண்ட், ஒரு செகண்ட் கூட கிடையாது, மேடம் உங்களை கூப்பிடுறாங்க, உங்கள் டர்ன் இப்போது அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து சரி அம்மா வந்துட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? நான் சொல்கிறேன் அம்மா கிட்ட காலையில் வேண்டினது அதுதான், அம்மா என்னோடய டர்னில் நான் செய்யும்போது அது நான் செய்ய போகிறது கிடையாதும்மா, நீங்கள் தான் எனக்கு உட்காந்து செய்யணும், ஆனால் நீங்கள் செய்கிறீங்கன்றதை எனக்கு உணர்த்தணும், நீங்கள் எனக்கு புரிய வைக்கணும், நீங்கள் தான் செய்கிறீங்கன்னு தெரியும் எனக்கு, ஆனால் எனக்கு எப்படி புரியுமோ அப்படி நீங்கள் எனக்கு புரிய வைக்கணும். இப்படி தான் நான் வந்து அம்மா கிட்ட இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அதுக்கு முன்னாடி ஞாபகம் இல்லை அந்த கம்பார்ட்மெண்ட்டில் விபூதி இருக்கணும்னு எனக்கு தெரியாது. அவங்க வந்து அந்த நேரத்தில் எதுக்கு என்கிட்ட சைன் கேட்டாங்க, நான் அப்போ தான் பென் எடுக்கிறேன் பர்ஸ்லேருந்து. ஸோ அந்த நேரத்தில் நான் பர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு அப்படியே அந்த விபூதியோட ஸ்மெல், உடனே எனக்கு அந்த தாட் வந்துருச்சு, அம்மா வந்துட்டாங்க இங்கே நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க, அம்மா எதுக்கு அம்மா வந்திருக்காங்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க அவங்க வந்து மேடம் உங்கள் டர்ன் இப்போ அப்படின்னாங்க. அப்புறம் நான் போய் உட்காந்து அந்த என்ன வேர்டோ அதை செய்கிறேன். அப்போ எனக்கு வந்து அம்மா தான் கூப்பிட்டு வராங்களே, என்ன போய் உட்கார வச்சுட்டாங்க, ஸோ அம்மா செய்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு அந்த மாதிரி அம்மா வந்து உருவங்கிறது இதில் அம்மா நமக்கு ஸ்தூலமாக இருந்து என்னென்ன அம்மா நமக்கு சித்தாடல்களையும் பெருமைகளையும் அம்மா நமக்கு மகிமைகளை புரிய வச்சாங்களோ அதை அம்மா இன்றைக்கும் எப்பொழுதும் அம்மா வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்கன்றதுல வந்து அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும்போது அம்மானா நம்ம போய் கேட்டுருவோம்ல, பாத பூஜை செஞ்சுருவோம், இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா போய் நின்றுடுவோம் அம்மா கிட்ட, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படி அந்த ஒரு இதுவே இல்லாமல் அந்த ஏக்கமே அம்மா விடாமல் உடனே நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து அம்மா புரிய வச்சு ஒவ்வொரு இதுவும் வந்து நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு இனி தொடர்ந்தும் அம்மா வந்து வாழ்நாள் முழுவதும் இந்த அம்மா வந்து இதே மாதிரி அனுபவங்களையும் அம்மா கூடவே இருந்து வழி நடத்திட்டு அம்மாக்காக எங்கிற ஒவ்வொரு செவ்வாடை பக்தர்கள் கூடவும் அம்மா படைத்த அனைத்து ஜீவராசிகளையோடையும் அம்மா கூட இருந்து எல்லாரையும் அம்மா வந்து வழி நடத்தணும். அம்மாவோட எல்லையில்லாத கருணை அதை கண்டிப்பாக செய்யும். ஏன்னா நமக்காக தான் அம்மா ஓடி வந்து இறங்கி வந்து ஒரு அவதாரம் எடுத்து வந்திருந்தாங்க. அதனால் அம்மா வந்து நம்மளை ஏங்கவே விட மாட்டாங்க. என்றைக்கு நம்ம அம்மான்னு நினைச்சா அடுத்த செகண்ட் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து நம்ம கூட நின்று நமக்கு எல்லாத்தையும் வழிகாட்டுவாங்கன்றதுல எந்தவித ஒரு சந்தேகமும் கிடையாது. சக்தி, ஓம் சக்தி. சக்தி மாலை போட்டுக்கிட்டு சித்தரிடம் வேண்டிக்கிட்டு சக்தி பீடம் வந்து பாருங்க, சங்கடங்கள் தீர்த்திடவே சக்திகளை சேர்த்துக்கிட்டு சன்னதியை தேடி வாருங்க. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா 2024-2025. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 10, 2025 திங்கட்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்திமாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்திமாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மேல்மருவத்தூர் மண்ணுக்கு மகிமை உண்டு. அன்னை ஆதி பராசக்தி அவதாரம் செய்த புண்ணிய பூமி நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம். இங்கு இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குருதெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம்.
தொடர்ந்து இருமுடி செலுத்தி நம் இருள் வினை தீர்ப்போம். சக்திமாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.